இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு அருவருப்பானவங்க. உங்களை யாருன்னா வெறுக்கிறாங்களா? நம்ம இஸ்ரவேலரியா? பெலிஸ்தருக்கு அருவருப்பானவங்க இஸ்ரவேலர். என்னை கண்டாலே அந்த மனுஷன் பிடிக்கல, என்னை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்கல, பரவாயில்ல, உலக சிநேகிதம், நம்ம அங்கே ஜெயிச்சு வந்திருக்கிறோம்னு அர்த்தம், நம்ம இஸ்ரவேலாக இருக்கிறதுன்னு அர்த்தம். நோய் வந்தால் ஒண்டி கேட்பாங்க இந்த வசனத்தை வச்சு, எகிப்தினுடைய வாதைகள் எதுவும் எனக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீரே ஆண்டவரே, நான் இஸ்ரவேல் உடைய ஆசீர்வாதம் எனக்கு வரணும், இஸ்ரவேலுக்கு மந்திரவாதம் இல்லை, யாக்கோபு குறி சொல்லுதும் இல்லை, எனக்கு மாய மந்திரம்லாம் யாரும் பண்ணவே கூடாது, ஏன்னா நான் இஸ்ரவேல். வாழ்க்கை வண்டி இஸ்ரவேலாக இருக்காது. இஸ்ரவேலை பெலிஸ்தருக்கு அருவருப்பானவர்கள். அவன் அருவருத்தானாலே நம்ம அடுத்தது அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க போயிடுறோம். இப்போ அவனை வசப்படுத்துகிற அளவுக்கு அவனுடைய நட்பு தோழமை நமக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது. அவன் பெலிஸ்தன், சுபாவத்தின்படி பெலிஸ்தன். அவன் குடும்ப வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும், சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சேஃப் இல்லை, தேவ பாதுகாப்பு இல்லாத ஒரு ஜீவியம் அது. பொண்ணுக்கு புருஷன் உயிரோடு இருக்கப்போ வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பார்த்தாலே அடித்து நொறுக்கி அவனை கண்ணை காது எல்லாம் மூக்கெல்லாம் அறுத்துடுறாங்க. சிம்சோனை அடித்து துவைச்சிட்டாங்க. போனது இவரோட தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. அங்கே ஒரு வேசிக்கு பணம் கொடுத்து அவளை நயம் பண்ணுன்னு சொல்லி பொண்ணை வச்சு வாழ்க்கையை பொண்ணாக்குறான் பெலிஸ்தன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதல்ல ஒரு வாட்டி பட்டாச்சு, ரெண்டாவது எத்தனை ஆண்டு கழித்து போனாலும் பெலிஸ்தன் அவன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ள மாட்டான், நேராக டீல் பண்ண மாட்டான். சில பேர் பொண்ணை வச்சு டீல் பண்ணுவான். சில பேர் சொல்லுவான் திரைக்கு பின்னால் இருந்து நான் தான் அந்த சேர்ந்து தெரியாது யாருக்கும், ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் பெலிஸ்தாவி. பெலிஸ்தாவி நீங்கள் யாருக்காவது அருவருப்பாக தெரியுறீங்களா? பரவாயில்ல, அது பெருமையை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்குள்ளே சொல்கிறேன், அது கிருபையை எடுத்துக்கொள்ளுங்க. பெருமையாக கூட வேணாம், கிருபையை எடுத்துக்கொள்ளுங்க. என்னை ஒருத்தன் வெறுத்துட்டான் ஐயா, இல்லை, உலகம் என்னை நேசிக்கணும்னு ஆசைப்படுறது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை, அது அவலட்சணமான வாழ்க்கை. யோசிக்கணும். சில பேர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிப்பாங்க, எனக்கு யாருமே நட்பு இல்லை, என்னை எல்லாருமே வெறுக்கிறாங்க, என்னை எல்லாருமே பிளாக் பண்ணுறாங்க. நான் கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறேன், புரிந்து கொள்ளுங்க. பிளாக் பண்ணான்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க, அது ஒட்டாது, அது இருளுக்கும் ஒளிக்கும் சம்மந்தமே, அது இருளில் இருக்குது. பெருமையால் நான் சொல்கிறேன், அகந்தையால் பேச நினச்சிக்காதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற சத்துவத்தை உணராது நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன் அவங்க என்கிட்ட பேசலை, ஏன் அவங்க ஜீவியம் சரியில்லை உங்கள்கிட்ட பேசலை, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பட்சிக்கிற அக்கினியாக எழுந்தருளுவார். அவங்க உங்களை பார்த்தாலே பயப்படுறான். அவன் அந்த மனுஷனும் அந்த மனுஷி உங்களை பார்த்தாலே பயப்படுறாங்க. முடியாது, இனி இந்த ஜனங்களோடு நான் சேர முடியாது, கான்டாக்ட் கட் பண்ணுன்றாங்க அவங்க வீட்டில். ஏன்? பரிசுத்தம் ஆவியானவர் கிரியை செய்கிறார்.